பிரெக்னன்சி டைம்ல நிறைய பிரெக்னன்சி விமன்ஸ்க்கு மூச்சு வாங்குது, என்னால நடக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது எதனால நடக்குது? லங்ஸுக்கும் மூச்சு வாங்குறதுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? அதே மாதிரி நம்ம வீட்ல பிரசவம் பார்க்கறது எந்த அளவுக்கு ஆபத்து? லங்ஸை எப்படி பார்த்துக்கணும்? ஆஸ்துமானால நம்மளோட லங்ஸ்க்கு என்னென்ன பாதிப்பு வரும்? அது பிரெக்னன்சிக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும்? அப்படின்ற எல்லாத்தையும் பத்தியுமே இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். பிரெக்னன்சி டைம்ல லங்ஸ்ல ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரெக்னன்சி டைம்ல லங்ஸ்ல ப்ராப்ளம் வரும். எதனால வருது அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட பெலி வந்து அதிகமாயிட்டே இருக்கிறனால, அதாவது வயிறு வந்து ஒரு மாசத்துக்கும் பெருசாகிட்டே இருக்கிறனால நம்மளோட லங்ஸ் அப்படின்றது வந்து ஆப்ரேட் ஆகிறது ரொம்பவே கம்மி ஆகுமாம். எதனால அப்படின்னா, வயிறுக்கு மேலதான் லங்ஸ் இருக்கிறதுனால வயிறு பெருசாகும் போது லங்ஸை வந்து அது கம்ப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் மூச்சு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது பிரெக்னன்சி விமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களால நடக்கவும் முடியாது, வாக்கிங் மாதிரியான விஷயங்களையும் பண்ண முடியாம போறதுக்கான காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. யூஸ்வலாவே பிரெக்னன்சி டைம்ல இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பிரெக்னன்சி விமன்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். ஒண்ணு வந்து மூச்சு பிரச்சனை, இன்னொன்னு வந்து அவங்களால ரெஸ்ட் ரூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜஸ்லயுமே குழந்தை வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிறதுனால பெலியும் அதிகமாகும், குடல் பகுதியும் சுருங்கும், லங் பகுதியும் வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால தான் மூச்சு பிரச்சனையும் வருது. அதே சமயத்துல குடல் பகுதி சுருங்குறனால தான் அவங்களால யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போகிறதும், அதே மாதிரி லங்ஸ் வந்து சுருங்குறனால தான் மூச்சு எடுக்க முடியாம போற விஷயங்களும் நடக்குது. இதனால தான் அவங்களால 7th 8th மந்த் ஆகும் போதெல்லாம் சுத்தமாவே நடக்க முடியாம போகும். கொஞ்சம் நடந்தா கூட எனக்கு மூச்சு வாங்குது, என்னால நடக்க முடியல அப்படின்லாம் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூச்சு விட முடியாம போறதுக்கான இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நேரா படுக்கிறது. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம நேரா படுத்து தான் பழகி இருப்போம். ஆனா பிரெக்னன்ட் டைம்ல வந்து நேரா படுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனுமே வந்து அவங்களால மூச்சு சரியா விட முடியாம போறதுக்காக தான். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நேரா படுக்கும் போது பிரெக்னன்சி டைம்ல ஒரு 5th மந்தோ 6th மந்தோ ஆகும்போது நேரா படுக்கும் போது நம்மளோட வயிறு பெருசா இருக்கும். அது வந்து நம்மளோட லங்ஸை கம்ப்ரஸ் பண்றதுனால இதனாலதான் மூச்சு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மெயினா பிரெக்னன்சி டைம்ல ஒரு கழிச்சு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றதுக்கான காரணமும் இதுவா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கழிச்சு படுக்கும் போது நம்ம ரைட் சைட்ல படுத்திருப்போம், இன்னொரு சைட் திரும்பி படுக்கணும்னு நினைக்கும் போது அப்படியே திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கான ரீசனுமே வந்து மூச்சு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுனால தான் எழுந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்ல திரும்பி படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு வந்து நிறைய மூச்சு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணமே வந்து இந்த கம்ப்ரெஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஜென்ரலாவே பிரெக்னெண்டா இருக்கிற 99% விமனுக்கு வந்து மூச்சு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நம்ம போய் ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஆனா டேஞ்சரா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பிரெக்னன்சி டைம்ல இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி மூச்சு பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைம்ல அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா இன்னும் மூச்சு பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது குழந்தைய பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மூச்சு பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுமா. பிரெக்னன்சி ஆன டைம்ல இருந்தே பேபி வளரும் போதுல இருந்தே இவங்களுக்கு அந்த பிரீதிங் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கிறனால இவங்க நம்மளுக்கு ஆஸ்துமா இருக்குல்ல, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் போல பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கவனிக்காம இருந்துருவாங்க. அந்த மாதிரி கவனிக்காம இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நீங்க பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து உங்களோட பிரீதிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாவே பிரெக்னன்சி டைம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்றது, கிரௌடடான ஏரியாஸ்க்குலாம் போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, கிரௌடடான ஏரியால நம்மளால மூச்சு சரியா எடுக்க முடியாம போகும். இதனாலேயுமே நிறைய பேருக்கு மூச்சு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கிரௌடடான பிளேசஸ்க்கு போகாம நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. பிரெக்னன்சி டைம்ல கால் வந்து சில பேருக்கு வீங்கும். அது எதனால அப்படின்னா, பெல்லி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஃபுட்ஸ் இன்டேக் பண்றதுனால வெயிட்டும் அதிகமாகும். அதுவுமே மூச்சு பிரச்சனைக்கான காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு 2 காலுமே வீங்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கால் மட்டும் வீங்கி இருக்கு, அந்த டைம்ல வந்து நம்மளால சுத்தமா நடக்க முடியாம போகுது, லங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அறிகுறியா தான் வந்து ஒரு கால் வீங்குறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனடியா இந்த மாதிரி ஒரு கால் வீங்குற பிரச்சனைகள், நடக்கவே முடியல அப்படின்னு சொல்றது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா சீக்கிரமாவே டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. பழைய முறைப்படி நான் வந்து பிரசவம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில இருக்கிற யாராவதே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அப்படி பிரசவம் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பனிக்குடம் அப்படின்றது பிரெக்னன்சி டைம்ல பிரேக் ஆகும். அப்பதான் வந்து பேபி வெளியே வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சமான விஷயம் தான். அந்த டைம்ல லங்ஸ்ல வந்து அந்த வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மூச்சு பிரச்சனைக்கு மெயின் விஷயமா பார்க்கப்படுது. அதனால எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும், எத்தனை பேருக்கு நம்ம பிரசவம் பார்த்து இருந்தாலும்
இந்த மாதிரி மூச்சு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்களோட டெலிவரியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. யூஸ்வலாவே டெலிவரி டைம்ல நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து மந்த்லி செக்அப்லயே தெரியாம கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்ல டெலிவரி பார்க்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து தெரியாமவும் இருக்கலாம் சில பேருக்கு. அதனால மந்த்லி ப்ராப்பர் செக்அப் போயிட்டு கரெக்டா டெலிவரிக்கு ப்ராப்பரா ரெடி ஆயிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபைனலா என்ன விஷயம் மெயினா பார்க்கப்படுது அப்படின்னா ஸ்மோக்கிங். ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங். அதாவது ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா விமென்ஸ்மே இப்போ வந்து ஸ்மோக்கிங் பண்றாங்க. அது வந்து பிரெக்னன்சி டைம்ல ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. பாசிவ் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ லைக் கூட இருக்கும் போது ஒருத்தர் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே பாதிக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஆனா ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இந்த மூச்சு திணறல் பிரச்சனை நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரெக்னென்ட்டாவும் இருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்மோக் பண்றவங்களுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் வரும். பிரெக்னெண்டா இருக்கும்போது வயிறும் கம்ப்ரஸ் ஆகியிருக்கும். அந்த நிலைமையில நம்ம ஸ்மோக்கிங்கும் பண்றோம், சரியா வாக்கிங்கும் போக மாட்டோம், சரியா எக்ஸசைஸும் பண்றது இல்ல, நம்மளுக்கு வந்து நடந்தாலும் மூச்சு வாங்குது அப்படின்னும் போது அது ரொம்பவே சிவியரான பாதிப்புக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படல, இதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. பிரெக்னன்சி அப்படின்றது ரொம்பவே அழகான விஷயம். அதை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு உயிரை நம்ம வரவேற்போமோ அதே மாதிரி அந்த உயிருக்கு என்ன பிரச்சனையுமே இல்லாம நம்ம இந்த உலகத்துல கொண்டு வரது அப்படின்றதும் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மைண்ட்ல எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து மூச்சு திணறல் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.